சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hello friends, in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா University of Madras syllabus with effort from 2023 and 24 இந்த academic yearக்கு வந்து பாத்தீங்க அப்படினா Python programming practical. So டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 exercises வந்து changes பண்ணிருக்காங்க. So நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு எக்ஸசைஸாவும் வீடியோ டியூட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். So அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல 9th ஒன்று வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9th ப்ரோக்ராமோட எக்ஸசைஸ் என்னன்னு பாருங்க. கிவன் எ tuple and a list as input, write a program to count the occurrence of all item of the list in the tuple. இன்புட் வந்து டுபிளுக்கு வந்து இதுதான் கொடுக்கணும், அந்த லிஸ்ட்டுக்கு வந்து இதுதான் கொடுக்கணும். அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்லேயும் இந்த டுபிள்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இதில் எத்தனை வாட்டி வருது. ஏ வந்து 2 times, பி வந்து 1 time. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் டுபிள்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் செக் பண்ணுவோம். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 3. இதுதான் இந்த கவுண்ட் அக்கரன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பைத்தானில் ஒரு கோடிங்கை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த அகடமிக் இயர் சிலபஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பிசி அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஓகே, ஸோ கோடிங்கை டைப் பண்ணிகிட்டே வீடியோ மேக் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஃபோராக அந்த எக்ஸசைஸோட கோடிங் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக அந்த கோடிங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன், டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கோடிங்கை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரிபிள்னா என்ன, லிஸ்ட்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். வெயிட் அண்ட் சி. ஸோ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், ட்ரிபிள்ஸ் அண்டு லிஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்டு இன் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுது. Tuple and list are to build in data structure used for storing collections of element. Both are used to store multiple item in a single variable. So ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேன் யூ யூஸ் இன் tuple and list. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரில் இருக்கும், இம்யூட்டேட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட், அதாவது மாற்ற முடியாது. ஸோ ட்ரிபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அசைன் பண்ணது தான். அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்சஸோ ஆடடோ இல்லை ரிமூவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பேரந்தேஸ், இந்த பேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். பேரந்தேசஸ் வந்து யூஸ் பண்ண கண்டைன் த எலமெண்ட், இதுக்குள்ளே தான் நம்ம என்னென்ன எலமெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்றது இருக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், டெக்ஸ்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எலமெண்ட் இன் a tuple are accessed using zero based index. ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா அதை 0 அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா கவனிங்க. வேரியபிள் நேம் இஸ் மை அண்டர்ஸ்கோர் ட்ரிபிள். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணும்போது வித்தவுட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் வேர்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸில் வந்து அதை மென்ஷன் இருக்கும். காமா ஃப்ளோட்டிங் வேல்யூ அண்ட் பூலியன் டேட்டா டைப்ஸஸ். இங்கே 4 டைப் ஆஃப் இன்டிஜர்ஸ், ஸ்ட்ரிங், ஃப்ளோட்டிங், பூலியன், 4 டைப் ஆஃப் டேட்டாஸ் எலமெண்ட்டை வந்து இந்த ட்ரிபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பிரிண்ட் மை ட்ரிபிள் 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இண்டெக்ஸஸ் பேசிக் 0, 1, 2, 3 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 1ல் 0th பிளேசஸில் என்ன இருக்குது அந்த 1 வந்து பிரிண்ட் ஆகும்.
இன்கேசஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஹலோன்ற வார்த்தை வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேசஸ் 3 கொடுத்தீங்கன்னா 3.14 அப்படின்றது ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஓகே. So tuple are generally used to store a fixed collections of item where the item are not intended to modify after the creation. அதாவது முதல் டைமே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த என்னென்ன டேட்டா எலமெண்ட்ஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்றது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டுபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸை வந்து நம்மளால் சேஞ்சஸோ இல்லை ஹேடோ இல்லை ரிமூவோ வந்து பண்ணிக்க முடியாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் இட் இஸ் அ சேம், பட் இதுவும் ஆர்டரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றத்தக்கது, மூட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட். லிஸ்ட் கேன் பி மோடிஃபை ஆஃப்டர் கிரியேஷன். அதாவது லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள் எலமெண்ட்டை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் ஸ்கொயர் பிராக்கெட். இட் இஸ் அ மெயின் திங். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே தான் அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் மல்டிபிள் வேல்யூஸஸ் வந்து நம்ம இருக்கும். சேம் ஆஸ் லிஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேஸ்டு இன்டெக்ஸிங். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒர்க் ஆகுது. லிஸ்ட் ஆர் காமன்லி யூஸ்டு வென் யூ நீட் டு ஒர்க் வித் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம் தட் மே சேஞ்ச் டூரிங் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அதாவது ஒன்ஸ் வந்து லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ஸஸ்க்கு நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் த லிஸ்ட்டு, வேரியபிள் நேம் இஸ் மை லிஸ்ட்டு, மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டு ஈக்குவல். ஸோ ப்ராக்கெட்ஸை வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருங்க. ஆக்சஸிங் த எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட் 0ன்னு கொடுத்தா 0th பிளேசஸில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். தேர்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 3 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்ற டேட்டா எலமெண்ட் இருக்கு. ஸோ அது நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்னா என்ன, லிஸ்ட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கு இல்லையா? ரெண்டுமே புல்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் டேட்டா வேல்யூஸஸை வந்து அசைன் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கான்செப்டுமே இன்னிய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கோடிங் செக்ஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ கோடிங்கை வந்து நம்ம நல்லா அவங்களே வந்து ட்ரிபிளோட இன்புட் என்ன, லிஸ்ட்டோட இன்புட் என்னென்னு எக்ஸசைஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். டிஎஃப் கீவேர்ட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் கவுண்ட் அக்கரன்ஸ் அப்படின்றது நான் ஒரு ஃபங்க்ஷன் நேமாக வச்சுக்கிறேன். இந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனோட நேம் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேரியபிள் நேமாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனோட நேமாக இருந்தாலும் சரி, சிங்கிள் வேர்டாக இருக்கணும் வித்தவுட். இப்போ கவுண்ட்ன்றது ஒரு வேர்டு அண்ட் அக்கரன்ஸ் அப்படின்றது அனதர் வேர்டு. இங்கே வந்து ஐஃபன் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து எரர் அடிக்கும். ஸோ இப்போ இன் கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஃபன் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எரர் அடிக்கும் அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான எரர் அடிக்கும்? ஸோ ஒன்ஸ் வந்து பாருங்கள், நான் இந்த ஐஃபனை ரிமூவ் பண்ணிவிட்டு கோடிங்கை கம்பைலேஷன் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் அப்படின்றது ஒரு கேரக்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து எடுத்துக்கும். இப்போ கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டு நான் பண்ணிருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு. ஸோ இப்போ கோடிங்கை ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்வேலிடு சின்டாக்ஸ். அப்போது ஒரு ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வேர்டாக தான் இருக்கும். இப்போ கவுண்ட்டு மட்டும் அடிச்சுக்கிச்சு, இங்கே 2 வார்த்தை கொடுத்துருந்தனால அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்தவுட் யூஸிங் ஸ்பேசஸ் ஐஃபனை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஐஃபன் கொடுக்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பராமீட்டர்ஸ் என்ன, டுப்பிள் டேட்டா அண்ட் லிஸ்ட் டேட்டா. டுப்பிள் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ள சில டேட்டா எலமெண்ட் கொடுத்துருக்கோம். லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே நிறைய எலமெண்ட் வந்து கொடுத்தாச்சு. கோலன் அக்கரன்ஸ் டிஐசி, அதாவது அக்கரன்ஸ் டிக்ஷனரி, அதாவது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் டுப்பிளில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அதுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய வேல்யூ ஓப்பன் பேஸ் ஐட்டம் அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் கொடு 0 ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட் டேட்டா. ஸோ இன்கேசஸ் இதில் லிஸ்ட் டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்டாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கரன்ஸ் கரண்ட்டில் வந்து ஐட்டம் வந்து 1 அப்படின்றது நமக்கு இங்கே வந்து வரும். இந்த ஃபார் லூப்பை வந்து இதுக்குள்ளே வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல க்ளோஸ் பேஸஸை வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஐட்டம் இன் டேபிள் டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் டேட்டாக்கு எழுதிட்டோம். ஃபார் ஐட்டம் இன் டேபிள் டேட்டா இஃப் ஐட்டம் இன் அக்கரன்ஸ் டிக்ஷனரி இன் கேசஸ் ட்ரிபிள் டேட்டாவில் இருக்கிறது இருந்துச்சு அப்படின்னா அக்கரன்ஸ் டிக்ஷனரி ஐட்டம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இன்கேசஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா ஏபி இல்லையா?
ஸோ ட்ரிபிள் இருக்கக்கூடிய டேட்டா ஏஏபி இப்போ இருக்கு இல்லையா. ஸோ இன் கேசஸ் ஹவு மெனி டைம்ஸஸ் இருக்கும் ஒன்றா எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார் லூப் அண்ட் இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கோடிங்கை ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் டோட்டல் கவுண்ட் அப்படின்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அசைனிங் வேல்யூ சம் occurrence dictionary டாட் வேல்யூ. ஸோ எவ்வளோ வேல்யூஸஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நமக்கு சம் பண்ணணும் இன்கேஸ் 1 2 3 இந்த மாதிரி. ஓகேங்களா. ரிட்டர்ன் டோட்டல் கவுண்ட்டு. ஸோ சம் பண்ணிட்ட பிறகு எனக்கு டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிடணும். இப்போ வந்து கோடிங்கோட எக்ஸசைஸில் கொடுத்த மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிபிள் அப்படின்ற இதுவுக்கு வந்து இன்புட்டாக இதை கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அப்படின்றதுக்கு ஏ அண்ட் பி வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சேம் ஆஸ் ட்ரிபிள் ஐஃபன் இன்புட் அப்படின்றத கொடுத்துட்டு இன்கேசஸ் நீங்கள் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுன்னு கூட கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஸோ அதை தெரியணுன்றதுக்காக ட்ரிபிள் ஐஃபன் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வேரியபிள் நேமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனோட நேமாக இருந்தாலும் சரி வித்தவுட் யூஸிங் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ட்ரிபிள் ஐஃபன் இன்புட் அப்படின்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள்ஸ் அப்படின்றது இந்த மாதிரியான ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கேரக்டர்ஸ். ஓகேங்களா. எப்போல்லாம் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு டேட்டா எலமெண்ட்டுக்கும் கம்மா டெஃபினட்டாக வைக்கணும். ஸோ இந்த கோடிங் எக்ஸசைஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ட்ரிபிளோட இன்புட்டை வந்து கொடுத்தாச்சு. லிஸ்ட் இன்புட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் இஸ் லிஸ்ட் இன்புட் இஸ் அசைனிங் வேல்யூ. லிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பேக்கெட் நம்ம பிஃபோர் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இதுவும் வந்து கேரக்டர்ஸ்ன்றதுனால சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸஸ் எதை வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கேசஸ் இது லிஸ்ட்டு இது ட்ரிபிள் எப்பவுமே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்குள்ளே வரும் அண்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவுட்புட் அப்படின்னா அனதர் ஒன் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அசைனிங் கவுண்ட் அக்கரன்ஸ் மேலே இங்கே இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரிபிள் இன்புட் கமா லிஸ்ட் இன்புட் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கால் பண்ணுறோம் அவுட்புட் அப்படின்றதுல. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்புட்லாம் கேதர் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கவுண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய கவுண்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட்டில் வரணுன்றதுக்காக பிரிண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு count the occurrence of all item of the list in the tuple comma output அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா ட்ரிபிள் அப்படின்ற இதில் வந்து ஏஏசிபிடி மொத்தம் டோட்டலாக வந்து 5 இருக்குது. லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 2 இருக்குது. போத் இதில் இருக்கக்கூடிய டேட்டா இதில் வந்து ஹவு மெனி வாட்டி இருக்குது அப்படின்னா ஏ வந்து 2 டைம்ஸ் இருக்குது, பி வந்து 1 டைம் இருக்குது. அப்போது இருக்கக்கூடிய ஐட்டம்ஸஸே இங்கே வந்து ஃபார் லூப்பில் ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட் டேட்டா. ஸோ என்ன இருக்குது அப்படின்னும் போது நமக்கு இங்கே ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வாட்டி இருக்கிறதுனால 3 அப்படின்றது வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கோடிங்கை சேவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான அவுட்புட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஓகேங்களா. கவுண்ட் தி அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் ஐட்டம் ஆஃப் த லிஸ்ட் இன் தி ட்ரிபிள். ஓகேங்களா. இன்கேசஸ் இங்கே இருக்கக்கூடிய இது வந்து நான் வேறு ஒன்று கொடுக்க போகிறேன் அடிஷ்னலாக வந்து வேறு ஒரு டேட்டா வேல்யூஸஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றது. ஸோ சிங்கிள் கோர்ஸஸை யூஸ் பண்ணி சி அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் மாறும். ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணேஷன்ஸ் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 அப்படின்ற வேல்யூஸஸ் வந்துருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏசிபிடி. ஓகேங்களா. அப்போது ஏபிசி அப்படின்ற இந்த 3 வேல்யூ லிஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்து எத்தனை வாட்டி ஏ வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு, பி வந்து 1 டைம், சி வந்து 1 டைம். அப்போது 4 அப்படின்ற கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எடுத்துக்கிச்சு. ஓகே. இந்த கோடிங்கில் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் பை லைனாக நம்ம பார்த்துருந்தோம். இன்கேசஸ் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நேம் அண்ட் டிக்ளரேஷன் பண்ணும்போது இங்கே லிஸ்ட் இன்புட்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து லிஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல அவுட்புட்டில் அந்த லிஸ்ட்டை கால் பண்ணும்போது ஸ்பேசஸ் கொடுத்தாலும் கோடிங் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ரன் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள் லிஸ்ட் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல ஐஃபன் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வேரியபிள் வந்து இன்கரண்ட் இல்லையா. இப்போ கோடிங்கை நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அதை சொல்லும் சின்டாக்ஸ் எரர் இன்வேலிட் சின்டாக்ஸ். அப்போது
இங்கே என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸஸில் 9th எக்ஸசைஸ் given the tuple and a list as input, write a program to count the occurrence of all item of the list in the tuple. ஸோ எல்லாமே நம்ம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்புட்டை வந்து அவங்க எக்ஸசைஸ்லேயே கொடுத்ததுனால நம்ம இந்த இன்புட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்கேசஸ் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணணும் போது இன்புட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து சேஞ்ச் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்களோட சந்தேகங்களுக்கு உடனடியாக நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில்கள் கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். Thanks for watching.